உதயகிரி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று ஆன்மீக தகவல் பகுதியில் ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனமாக கேட்டுங்க. அடுத்ததாக இன்றைய பஞ்சாங்கம் ஸ்ரீ பராபவ வருடம் தக்ஷிணாயனம் வருஷ ருது ஆவணி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை 20/8/2026. திதி வளர்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதி இரவு மணி 11:45 வரை. ஸ்ரார்த்த திதி அஷ்டமி. நட்சத்திரம் விசாகம். விசாகம் நட்சத்திரம் மதியம் மணி 12:22 வரை. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம். இன்று மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சுப கோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை. மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இரவு 11 மணி முதல் 2 மணி வரை சுப கோரைகள். போன சில பதிவுகளில் ஏழரை சனியின் பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கான சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கேன். நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக மேலும் சில தகவல்களை பார்ப்போம். ஏழரை சனியின் பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருந்ததுன்னா அங்கே போய் நெய் விளக்கு போடுங்க. சுத்தமான பசு நெய்யில் விளக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க, அங்கேயும் விளக்கு போடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, அதுக்கு பலன் அதிகம். ஹனுமான் சாலிசா படிக்கலாம், சுந்தரகாண்டம் படிங்க, சிவபுராணம் படிக்கலாம். அது மாதிரி கோளறு பதிகம் படிங்க. கோளறு பதிகம் படிச்சிங்கன்னா எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இதை எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தினந்தோறும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏழரை சனி பாதிப்பிலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம். ஆஞ்சநேயரோட பக்தர்களுக்கு சனி பகவான் தொல்லை கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒரு கதை இருக்குது. ராமபிரான் இலங்கையிலிருந்து சீதையை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு பாலம் கட்டினார். அந்த பாலம் கட்டுற வேலையில் ஆஞ்சநேயரும் மேலும் சில வானரங்களும் ஈடுபட்டிருந்தாங்க. ஆஞ்சநேயரும் வானரங்களும் பெரிய பெரிய பாறாங்கற்களை தலையில் சுமந்து கொண்டு போய் பாலம் கட்டினாங்க. அந்த நேரம் வந்த சனி பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட, உனக்கு ஏழரை சனியின் காலம் வந்து விட்டது, நான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆஞ்சநேயரும் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டாரு. என் தலைமையில் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. சனி பகவானும் அனுமாரோட தலைமையில் போய் உட்காந்துட்டாரு. அனுமார் பெரிய பெரிய கற்களை தலைமையில் சுமந்து கொண்டே பாலம் கட்டினார் இல்லையா. சனி பகவான் அனுமாரோட தலைக்கும் அந்த பாறாங்களுக்கும் இடையில மாட்டிக்கிட்டாரு.
அந்த பாறங்களோட பாரம் தாங்காமல் சனி பகவான் அனுமான்கிட்ட எனக்கு பாரம் தாங்கலை, என்னை இறக்கி விட்டுறேன்னு சொன்னார். அனுமாரும் சனி பகவானை கீழே இறக்கி விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட சனி பகவான் உனக்கு என்ன வரங்களும் கொடுக்குறேன்னாரு. ஆஞ்சநேயரும் சனி பகவான்கிட்ட இனிமேல் என்னோட பக்தர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை எனக்கு கொடுன்னு ஆஞ்சநேயர் சனி பகவான்கிட்ட கேட்டு வாங்கிட்டார். அதனால் சனி பகவான் அனுமாரோட பக்தர்களை துன்பப்படுத்த மாட்டார். ஆஞ்சநேயருக்கான ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இந்த ஸ்லோகத்தை எக்ஸாம் எழுத போகிறவங்க, இன்டர்வியூவுக்கு போகிறவங்க சொல்லுங்கள். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், காரிய சித்தி உண்டாகும். இந்த ஸ்லோகத்தை தினமுமே நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்காக உங்கள் வசதிக்காக ஸ்க்ரீனில் காட்டியிருக்கோம், அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்காக இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தினம் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏழரை சனியும் கிடையாது, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி காலங்கள்லையும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது போன்ற ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்புடன் உங்கள் பரணிதரன் சர்மா. நன்றி, வணக்கம்.